ஆவணப்படுத்தப்படாததால் பயன்படுத்தப்படாமல் போகிறது. குறிப்பாக சித்த மருத்துவம். நம்முடைய பெரியவர்கள் அதை ரகசியம் ரகசியம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு மறைந்ததால் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரகசியமான சித்த மருத்துவம் என்பது இன்னைக்கு நம்ம முதல் ஆளுன்னு சொல்ல வேண்டிய ரகசியம் நமக்கு ஆவணப்படுத்தப்படாமல் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது இல்லையா? அந்த விருந்து உபச்சாரம் முடிந்தவுடன் கை கழுவி விட்டு கிளம்ப போறாரு. அப்ப அவங்க ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்து இந்த வாசல்ல இருக்கிற மரத்துக்கு அந்த தண்ணியை ஊத்திட்டு போங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அந்த மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் உங்களை நினைவு வைத்துக் கொண்டே இருக்கும், அதற்காக அதுல தண்ணி ஊத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ரசனைக்குரிய ஒரு விஷயத்தை. இந்தியா எங்களுக்கு MK காந்தியை கொடுத்தது, நாங்கள் அவர்களுக்கு மகாத்மா காந்தியை திருப்பி கொடுத்தோம் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் மிகச் சிறப்பாக பதிவு செய்தார் என்றால், நம்முடைய தலைவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நூல்கள் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்போ நாம் வீணாக்குகின்ற ஒவ்வொரு பொருளிலும் எத்தனையோ பேரின் பசி அடங்குகிறது என்பதை நாம பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம கொண்டாடுகின்ற பூஜைகள், விசேஷங்கள் போன்றவை ஏழைகளுக்கு உதவி செய்வதாக அமைய வேண்டும். அதுதான் நாம் கொண்டாடுகின்ற பூஜையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கதை மிக சிறப்பாக நமக்கு பதிய வைக்கின்றது. எல்லாத்துக்கும் மேல புத்தகங்கள் என்பது நம்முடைய முன்னோர்களின் மரபு சார்ந்த அறிவுசார் விஷயங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு பொக்கிஷம். பல செய்திகள் அப்படி ஆவணப்படுத்தப்படாததால் நம்ம பல விஷயங்களை இழந்து விட்டோம் என்ற ஒரு வருத்தமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் ஒரு பெரியவர் சொல்கின்றார். தமிழகத்தில் கோவிலுக்கு தேர் செய்வோம் இல்லையா, தமிழகத்தில் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள் இப்போது 7 தான் இருக்கிறதா. 7 குடும்பம் தான் இருக்கான் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள். அதே போல திருவாரூரில் இருக்கக்கூடிய 22க்கும் மேற்பட்ட இசை கருவிகளை மீட்டுவதற்கு ஆட்களே கிடையாது. வீதி நாடகங்களில், தெரு கூத்துக்களில் இசை வாசிக்கக்கூடிய முகவீணை என்ற இசை கருவியை வாசிக்கக்கூடிய பேரானம்பட்டு ராஜகோபால் என்ற பெரியவர், 82 வயது, அவர் சொல்கின்றார், இந்த முகவீணையை எனக்கு பிறகு வாசிக்கிறதுக்கு யாருமே இல்ல, கற்றுக்கொள்வதற்கும் யாரும் வரவில்லை என்று அவர் வருத்தப்படுகிறார். என்றால் பல செய்திகள் பதிவு செய்யப்படாததால், ஆவணப்படுத்தப்படாததால் பயன்படுத்தப்படாமல் போகிறது. குறிப்பாக சித்த மருத்துவம். நம்முடைய பெரியவர்கள் அதை ரகசியம் ரகசியம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு மறைந்ததால் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரகசியமான சித்த மருத்துவம் என்பது இன்னைக்கு நம்ம முதல் ஆளுன்னு சொல்ல வேண்டிய ரகசியம் நமக்கு ஆவணப்படுத்தப்படாமல் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது இல்லையா? சித்த மருத்துவர் போற போக்குல சொல்லிட்டு போவாராம். போற போக்குல விபீஷணனையும் தாடகையும் அரைச்சு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எது விபீஷணன் எது தாடக கண்டே பிடிக்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகைக்குரிய ரகசிய பெயர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? மார்த்தாண்டம் பக்கத்துல, கேரளால மார்த்தாண்டம் பக்கத்துல திருமலை அப்படிங்கிற இடத்துல ஒரு வைத்திய கல்லூரி. அங்க வர்மக்கலை படிக்கின்ற ஒரு பெண் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். நாங்கெல்லாம் அவ்வளவு கூர்மையாக சிறப்பாக வைத்தியம் செய்யக்கூடிய குடும்பம். ஆனா என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு, அரண்மனையில் ஒரு முறை ராஜாவுடைய குழந்தைக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது. சொன்ன உடனே இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு நீண்ட நாட்களாக உடல் நல குறைவு, நீங்க வந்தா பார்க்கலான்னு சொன்ன உடனே இந்த அம்மா போறாங்க. மருத்துவச்சி, இவங்க குடும்பத்தில் உள்ள மூத்தவங்க. போகும்போது இந்த பெண் புலைச்சி என்று சொல்லி, தாழ்த்தப்பட்ட பெண், அதனால் நீ வந்து உள்ளே அரண்மனைக்குள் ராஜாவின் பிள்ளையை தொடக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை வைத்தியம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம் கோபத்தோட, சரி நான் உள்ள வந்து பார்க்கல, நான் வெளியே போய் நிக்கிறேன், அந்த குழந்தைய அழ வைங்க, அந்த சத்தத்தை கேட்டே அதுக்கு என்ன நோய் என்று அறிந்து கொண்டு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த மருத்துவ ரகசியம் நம்மிடம் இருந்திருக்கிறது.
இன்னும் சொல்றாங்க, நிழலை பார்த்தே வைத்தியம் பார்க்கின்ற ஒரு வைத்திய முறையும் இருந்ததாம். அதுக்கு நிழல் குத்து அப்படின்னு பேராம். நம்முடைய மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் அந்த கலை தெரிந்தவன் என்று சொல்கிறார்கள். நிழல் குத்து என்ற கலை தெரிந்தவன் என்று சொல்கின்றார்கள். இப்படி மரபு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் நூலாக ஆவணப்படுத்தப்பட்டால் பின்னால் வரக்கூடிய பல சமூகம், பின்னால் வரக்கூடிய பல தலைமுறைகள் அதனால் பயன்பெறும். புத்தகத்துல அது மட்டும் இல்லைங்க, படிக்கும் போது நமக்கு ஒரு ரசனையை தோற்றுவித்து ஒரு பரவசத்தை கொடுக்கும் பாருங்க. அதுதான் வாசிப்பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வசியம். நம்முடைய எஸ்ரா அவர்கள், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். நம்மள எங்கெங்கெல்லாமோ பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் புத்தகத்துக்கு தானே உண்டு. அவர் இந்திய வானம் என்ற அந்த புத்தகத்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல்வேறுபட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு அவருக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் அழகா பதிவு செய்றார். அதுல ஒரு விஷயம், இவர் போயிருந்த நேரத்துல அருணாச்சல பிரதேசம் பக்கத்துல ஒரு மலை கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்க போன நேரத்துல அவருக்கு பிறந்த நாள் வருது. அங்க வச்சு சொன்ன உடனே அந்த மலை கிராமத்துல இருந்த மக்கள் அவரை உபசரிக்கிறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. எப்படியா, இருவாச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையினுடைய சிறகை அவருக்கு பரிசளிக்கிறாங்க. மயில் தோகை மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு இருவாச்சி சிறகை பரிசளிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டப்போ, இதுல என்ன சிறப்புன்னு கேட்டப்போ சொல்றாங்க, அந்த இருவாச்சிங்கிற பறவை இருக்கிறதே, அது தன் துணையை இழந்து விட்டால் அதுவும் உயிர் வாழாது. நீண்ட காலம் துணையோடு இணை பிரியாமல் வாழ வேண்டும் என நினைப்பவர்களுக்கு நாங்கள் இருவாச்சியின் சிறகை பரிசாக கொடுப்போம், அதனால் உங்களுக்கு அதனை பரிசாக தருகிறோம் என்று சொல்லி கொடுக்கறாங்க. சந்தோஷமா அதை வாங்கிக்கிறார். வாங்கின உடனே அவருக்கு விருந்து சாப்பாடு கொடுக்கறாங்க. சாப்பிட உட்கார்ந்தாச்சு. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தங்க உங்களோட விருந்து சாப்பிடறதா நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நினைத்துக் கொள்கின்றார், குடும்பத்தில் உள்ள யாரையோ இல்ல நண்பரையோ நினைத்துக் கொள்கிறார். பக்கத்திலே ஒரு இலை போட்டு அதுல கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சு பரிமாறுறாங்க. இவர் மட்டும் தான் சாப்பிடுறாரு. ஆனா நமக்கு பிடித்த ஒருவர் நம்முடனே உணவு உண்ணுவது போல ஒரு உணர்வு. அந்த விருந்து உபச்சாரம் முடிந்தவுடன் கை கழுவி விட்டு கிளம்ப போறாரு. அப்ப அவங்க ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்து இந்த வாசல்ல இருக்கிற மரத்துக்கு அந்த தண்ணியை ஊத்திட்டு போங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அந்த மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் உங்களை நினைவு வைத்துக் கொண்டே இருக்கும், அதற்காக அதுல தண்ணி ஊத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எவ்வளவு ரசனைக்குரிய ஒரு விஷயத்தை எங்க வடக்க இருக்கின்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் தெரிந்து கொண்டதை படைப்பாளர் எஸ்ரா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார் என்றால், புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல, அது உலகத்தின் நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய சாலைகள் என்பதை அவை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். புத்தகங்கள் வெறும் அறிவுரை மட்டுமல்ல, நமக்கான சூழலியல் குறித்த ஒரு அக்கறையும் தருகிறது. சூழலியல் புரிந்த ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக புத்தகங்கள் இருக்கின்றன. இந்திய பெருங்கடல்ல மடகாஸ்கர், மொரீஷியஸ் போன்ற தீவுகள் இல்லையா, போர்ச்சுகீசியர்களின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தது. அந்த தீவுகளில் டோடோ அப்படின்னு ஒரு பறவை இருந்ததாம். டோடோன்னு ஒரு பறவை, பெரிய பறவையா இருக்குமா, 3 அடியில இருந்து 4 அடி உயரம் இருக்குமா, 15 கிலோல இருந்து 20 கிலோ வெயிட் இருக்குமா. நம்ம வான்கோழியெல்லாம் விட ரொம்ப பெருசு. அதனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வேகமா அதை வேட்டையாடி காலி பண்றாங்க. நம்ம மக்கள் அதான செய்வாங்க. கொழு கொழுன்னு இருக்கு அந்த பறவை டோடோன்னு உடனே அதை வேக வேகமா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சா என்ன ஆகும், அந்த பறவை இனம் குறைய 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 குறைஞ்சு 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 வருது. அந்த பறவை இனம் குறைஞ்சா அதுக்கு மட்டும்தான் நஷ்டம் நினைக்கிறோமா? இல்ல, அந்த தீவில் இருந்த கல்வாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவர இனமும் குறைந்து கொண்டே வருகிறதாம். இது என்ன, இது எப்படி நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த போது தெரிந்தது. அந்த கல்வாரின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துல ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தினுடைய விதை, உள்ளே இருக்கக்கூடிய விதை ரொம்ப கடினமாக இருக்குமா.
ஆனா இந்த டோடோங்கிற பறவை அந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது அந்த விதையோட சேர்த்து சாப்பிட்டு விட அது எச்சமிடுகின்ற போது அந்த விதை மென்மையாக்கப்பட்டு பூமியில் விழுந்து மீண்டும் அந்த தாவரம் வளருமா. இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டோடோங்கிற பறவை இனம் குறைய குறைய இந்த கல்வாரி மரத்தில் இருக்கிற பழங்கள் விழுந்து அதனுடைய விதை கடினமாக இருப்பதால் அது முளைக்க முடியாமல் மண்ணுக்குள் ஒரு கல்லை போல விழுந்து விழுந்து புதைந்து போனது என்று சொல்கின்றார்கள். அப்போ ஒரு பறவை என்பது அது சாதாரணமான ஒரு உயிரினம் அல்ல. பின்னால் பல உயிர்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாகவும் இருக்கிறது என்ற அருமையான ஒரு சூழலியல் குறித்த விழிப்புணர்வை அந்த சம்பவம், அந்த செய்தி நமக்கு உணர வருகிறது என்றால் அதை கொடுப்பது நூல்கள். ரொம்ப அழகா பெரியவர்களின் வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருவதன் மூலம் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளையும் சொல்வது நூல்களாகவே இருக்கின்றன. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நெல்சன் மண்டேலாவை போய் சந்திக்கின்றார். தென்னாப்பிரிக்கால ஜோஹன்ஸ்பர்க் என்ற ஊரில் உள்ள அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திக்கிறார். ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நெல்சன் மண்டேலாவுக்கு கிட்டத்தட்ட 84-86 வயது. ரெண்டு பேரும் பேசிக் கொண்டு இருக்கும் போது கலாம் அவர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுடைய நாட்டில் நிறவெறிக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் நடந்ததே, அந்த போராட்டத்தில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு யாரையாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே சற்றும் யோசிக்காமல் நெல்சன் மண்டேலா சொன்ன பதில் இருக்கிறார். மிகச்சிறந்த போராளி, நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தை உண்டாக்கியவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் மிஸ்டர் MK காந்தி என்று சொல்கின்றார். யாரு, எங்க காந்தியான்னாரு இவர் கலாம் ஐயா. உடனே அவர் சொன்னார், ஆமாம், நீங்கள் இந்தியா எங்களுக்கு MK காந்தியை கொடுத்தது, நாங்கள் அவர்களுக்கு மகாத்மா காந்தியை திருப்பி கொடுத்தோம் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்தார். என்றால் நம்முடைய தலைவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நூல்கள் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. வடமொழியில் ஒரு பழமொழி சொல்வார்களாம், புஸ்தகம் ஹஸ்த பூஷணம் என்று சொல்வார்களாம். புஸ்தகம் ஹஸ்த பூஷணம், கைக்கு அழகு புத்தகம் என்று சொல்கின்றார்கள். வேறு அணிகலன்களை விட கையில் புத்தகம் வைத்திருப்பதுதான் அதிகமான அழகை தரும். அட்டையிட்ட அமுதம் புத்தகம், அட்டையிட்ட அமுதம் புத்தகம். நமக்கு வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு எவரோ செய்த தவத்தின் பலன்தான் அந்த புத்தகங்களாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். என்றால் அந்த புத்தகங்களை வாங்குவோம். புத்தகங்கள் என்பது அலமாரிக்காக அல்ல, வாங்கி கொண்டு அடுக்கி வச்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த புத்தக கண்காட்சியில இத்தனை வாங்கினேன் அப்படின்னு பெருமையோடு கொண்டு போய் வச்சதோட விட்டுறக்கூடாது இல்லையா? புத்தகங்கள் என்பது அலமாரிக்கானது மட்டுமல்ல, ஆன்மாவுக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு வாங்குகின்ற புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது அந்த நூல் ஏணியாக இருந்து நம் வாழ்க்கையின் பல உயரத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்களில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அருமருந்தாக அமையும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.